மைக்ரைன் ஹெட்டேக்னால ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? சரி பண்ணிக்கலாம் வாங்க. நான் சொல்ல போகிற இந்த 2 எக்ஸசைஸை ஒரு நாளைக்கு 2 to 4 டைம்ஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக 50 to 60% மைக்ரோடைய அந்த ஃப்ரீக்வன்சி வந்து குறைஞ்சிரும். ஸோ ஃபஸ்ட் எக்ஸசைஸ் என்னென்னா, நம்மளோட இண்டெக்ஸ் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர் இது ரெண்டுத்தையும் இந்த 2 டெம்பரல் ரீஜனில் வச்சுங்க. டெம்பரல் ரீஜன்னா கண்ணுக்கும் காதுக்கும் நடுவில் இந்த இடத்துல வச்சுங்க. சர்க்குலார் மோஷன், அதாவது ஒரு 45 to 60 செகண்ட்ஸ் வந்துட்டு நல்ல ஜென்டில் ப்ரெஷரோட வந்துட்டு சர்க்குலர் மோஷன் வந்து பண்ணுங்கள். இது வந்துட்டு 2 to 3 டைம்ஸ் வந்து பண்ணுங்கள், இல்லை 4 டைம்ஸ் கூட பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு. ஒன்று. ரெண்டாவது எக்ஸசைஸ், இந்த லெஃப்ட் இயர் இதை வந்துட்டு ஷோல்டர் வந்துட்டு டவுன் பண்ணிங்க. லெஃப்ட் இயரை இந்த ஷோல்டருக்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு வைங்க. 10 to 15 செகண்ட்ஸ் வைங்க. அதே போல் ரைட் சைட்லேயே வந்துட்டு இந்த இயர் வந்துட்டு ஷோல்டரில் வந்துட்டு இங்கே வந்துட்டு தொடுற மாதிரி ஷோல்டர் ரைஸ் பண்ணாதீங்க இப்படி. ஸோ இதை வந்துட்டு ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் வந்து பண்ணுங்கள். இதுவும் வந்துட்டு 2 to 4 டைம்ஸ் பர் டே பண்ணுங்கள். ஸோ இது பண்ணுறதுனால நம்ம ட்ரைஜெமினோ வாஸ்குலர் சிஸ்டம் வந்துட்டு ஆக்டிவேஷனில் இருக்கிறது வந்துட்டு கொஞ்சம் குறையும். அதனால் வந்துட்டு சிஜிஆர்பி இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் பி இந்த மாதிரி இன்ஃப்ளமேட்டரி கெமிக்கல்ஸ் வந்துட்டு ரிலீஸ் ஆகிறது வந்துட்டு கொஞ்சம் குறையும். அதனால் மைக்ரைன் வந்துட்டு ஃப்ரீக்வன்சி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ப்ரூவன் எவிடன்ஸ் பேஸ்டு தான். ஸோ அலாங் வித் தட் வந்துட்டு அரபிக் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். மார்னிங் ஈவினிங் வந்துட்டு வாக்கிங் ஜாகிங் பண்ணுங்கள். 8 hours வந்து ஸ்லீப் இருக்கட்டும். ஸ்மோக்கிங் ட்ரிங்க்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃபோடு இருங்க. டெஃபினட்டாக இந்த மைக்ரோனோட ஃப்ரீக்வன்சி குறையும். அதுக்கும் மீறி வந்துட்டு இருக்குது அப்படின்னா ட்ரிப்டன்ஸ் மாதிரி வந்துட்டு ட்ரக்ஸ் வந்துட்டு வித் கன்சல்டன்ட்டோடைய அட்வைஸோடு வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். டேக் கேர், பை.